إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கியாமம் வரை வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய மாளிகையில் அத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளிலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கனிமானவர்களே, ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை, துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த மாதம், அரஃபாவுடைய நோன்பை நோற்று துல்ஹிஜ்ஜாவுடைய பெருநாளை கொண்டாடி உதுஹியாவுடைய கடமையையும் நிறைவேற்றிவிட்டு இன்றைய குசுபாவில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் எந்த அமல்களை இந்த சிறப்பான நாட்களில் செய்தோமோ அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முயற்சியை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதே போன்று நாம் செய்த சின்ன சின்ன குறையுள்ள பலவீனமான அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டருவானாக. கனிமானவர்களே, இன்றைய குசுபாவின் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல தடவை துல்ஹிஜ்ஜாவில் பேசியிருக்கிறோம், குர்பானியை பேசினோம், தியாகத்தை பேசினோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய இன்னொரு அழகான ஒரு படிப்பினை தான் ஒரு சந்தோஷமான, மனநிறைவான, நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நானும் நீங்களும் எப்படி பாடமாக எடுத்துக்கொள்வோம். பல சோதனைகள் வந்த பொழுதும், பல நிலைமைகள் வந்த பொழுதும் குடும்பமாக அந்த விடயங்களை எதிர்நோக்கி அவைகளில் எப்படி வெற்றி கொண்டு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ளலாம் என்றுதான் இந்த குத்பாவுடைய தலைப்பாக எடுத்திருக்கிறேன். அன்பானவர்களே, எல்லோரும் திருமணம் முடித்தவர்கள், முடிக்க இருக்கிறவர்கள், திருமணம் முடித்து கொடுத்தவர்கள், எல்லோருக்கும் ஆசை திருமணம் முடித்தவர்கள் ஒரு சந்தோஷமான, ஒரு மன நிறைவான, ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் தான் எல்லோருடைய ஆசை. திருமணம் முடித்து கொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மகனை கொடுத்தவர்கள், மகளை கொடுத்தவர்கள் பெரும் அவாவோடு ஆசையோடு சந்தோஷமாக நீண்ட காலங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். இவர்களின் மூலம் நல்ல சந்ததிகள் பிறந்து தியாமம் வரைக்கும் நல்ல சந்ததிகள் உருவாக வேண்டும் என்ற உயரிய நல்ல நோக்கத்தில் திருமணமும் செய்து வைக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஏதோ துப்பாக்கியமான ஒரு நிலைமை, விரும்பியோ விரும்பாமலோ சில பயணங்கள், மனம் நிறைவாக சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பத்துடைய பயணங்கள் சில காலங்களில் தெரிந்து விடுகிறது. விசாரித்து பார்த்தால், கேட்டு பார்த்தால் சின்ன சின்ன காரணங்கள், உலகளாவிய மட்டத்தில் சின்ன சின்ன காரணங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பிரச்சனை, புரிதலில் உள்ள பிரச்சனை,
பொருட்களில் உள்ள பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனை, சமையலில் உள்ள பிரச்சனை, உம்மா வாப்பாவோடு உள்ள பிரச்சனை, மாமா மாமியோடு உள்ள பிரச்சனை, அயலவர்களோடு உள்ள பிரச்சனை, அலங்காரத்துடைய பிரச்சனை, இப்படி என்று சின்ன சின்ன காரணங்களை வைத்து வாழ வேண்டிய சந்தோஷமாக குதூகலமாக இருக்க வேண்டிய எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷத்தை இழந்து மகிழ்ச்சியை இழந்து இரண்டு பிரிவுகளாக பிரிந்து குழந்தை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கமாக ஒரு கஷ்டமான நிலைமையில் வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் அப்படியான ஒரு நிலைமைக்கு குடும்ப வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தரவில்லை. குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் தந்து சொல்கிறான், நான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மவத்தத்தையும் அன்பையும் பண்பையும் இணைப்பையும் பாசத்தையும் நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படித்த நம்முடைய உலமாக்கள் சந்தோஷமான மனநிறைவான வாழ்வுக்கு 10 அம்சங்களை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பது தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, மனிதன் என்பவன் இரத்தம், சதை, மாமிசம், எலும்புகளோடு எப்படி படைக்கப்பட்டிருக்கிறானோ அதே போன்று மனிதன் ஆசைகளோடும் உணர்வுகளோடும் விருப்பங்களோடும் படைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்குது, உணர்வு இருக்குது, விருப்பம் இருக்குது. திருமணம் முடித்திருக்கக்கூடிய மனைவிக்கு ஒரு விதமான ஆசை, உணர்வுகள், விருப்பங்கள் இருக்கிறது. கணவனுக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வுகளும் விருப்பங்களும் இருக்கிறது. உள்ளங்கள் வித்தியாசமான 2 உள்ளங்களை சேர்த்து திருமணம் முடித்து கொடுத்து அதன் திருமணம் நறுமணமாக ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிர்பார்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அழகாக வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு அழகான ரோல் மாடல். அன்பானவர்களே, வீட்டுல கேட்பதை சிலரை போய் சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையுடைய ரோல் மாடல் சீரியல்களோ அல்லது ஏனைய படங்களோ அல்லது ஏனைய கதைகளோ ஏனைய கதாபாத்திரங்களோ கிடையாது. நம்முடைய ரோல் மாடல் நபியுனா புதுவதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமான நேரத்தில் முடியுமான வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனநிறைவான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இப்படி அமைந்தது என்பதை ஒரு சில சம்பவங்களோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சிறப்பான 10 விஷயங்கள், அதில் ஒன்று பிரதானமான ஒன்று இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை உள்ளத்தால் நேசிப்பார்கள். அல் ஹுப்பு ஃபில்லாஹ், அல் ஹுப்பு ஃபில்லாஹ். இந்த மனைவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியாக சொர்க்கத்துடைய ஒரு துணைவியாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்களை மனமாற உளமாற நேசிப்பார்கள். அதில் நிஃபாக் கிடையாது, அதில் வஞ்சகத்தனம் கிடையாது, அதில் துனியாவுடைய எந்த விதமான லாபமும் கிடையாது. அழகுக்காக, பொருளுக்காக, குடும்பத்துடைய பின்னணிக்காக, அவரை ஏதும் அடைந்து கொள்வதற்காக, குடும்பத்திலிருந்து ஏதும் அடைந்து கொள்வதற்கு என்று இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமாற தன்னுடைய மனைவிமார்களை உள்ளத்தால் நேசித்திருக்கிறார்கள். நான் உங்களோட நேசமாக இருக்கிறேன் என்று மனைவிக்கு சொல்வார்கள். அதை மக்களுக்கு பப்ளிக்காக சபையில் சொல்லி காட்டுவார்கள். எங்களுக்கெல்லாம் சிலர் வெட்கம் வரலாம். நான் மனைவியோட நேசமாக இருக்கிறேன் என்று காட்டுவதை வெட்கப்படுகிறோம். பிள்ளைகள் பார்த்துடக்கூடாது, மாமா மாமி பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, ரகசியமாக பேர பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு பெண்களும் என்னுடைய மனைவிகளும் எனக்கு மனமும் ரொம்பவே விருப்பமானவைகள். நான் மனைவியோட ரொம்ப நெருக்கமானவா விருப்பமாக இருக்கிறேன். அதை போன்று எனக்கு மனமும் ரொம்ப விருப்பமானது. ஆனால் அந்த விருப்பத்தை விட நான் என்னுடைய தொழுகையை என்னுடைய விருப்பமானதாகவும் கண் குளிர்ச்சியானதாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். மனைமார்கள் விட்டுட்டு போற இந்த மனைமார்கள் ரொம்ப விருப்பமானவர்கள். ஆனால் அல்லாஹ்வை அடைவதற்கு நான் தொழுகையை என்னுடைய கண் குளிர்ச்சியாக ஆக்கியிருக்கிறேன். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் விருப்பத்தை விளங்கப்படுத்துவதற்கு, வெளிக்காட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க. நான் உங்களோட நேசமாக இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. பேரை, அழகான பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆயிஷா என்ற பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பெயரை சுருக்கி கூப்பிடுவார்கள். அரபியில் ஒரு பெயரை சுருக்கி கூப்பிடுவதை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெயர். ஆயிஷாவுடைய பெயரை ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள். இன்னும் சில ரிவாயத்துகளில் என்று ஈரக்கொழுந்து இது போன்ற வார்த்தைகளை சொல்லி
மனைவிமார்களை கூப்பிட்டு அழைத்திருக்கிறார்கள். மனைவி எந்த பெயரை கொண்டு அழைக்கப்பட்டால் அவள் விரும்புவாளோ அப்படியான அழகான பெயர்களை சொல்லி அழைப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அழகான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இதை கொஞ்சம் கேளுங்க மாணவர்களே. சிலர்கள் நாங்கள் யோசிக்கலாம், இப்படி எல்லாம் நாங்கள் மனைவிக்கு ட்ரீட் பண்ணினால் மனைவி கடைசி மேல வந்துடுவாவோ, எங்களை விட முன்னுக்கு வந்துடுவாவோ என்றெல்லாம் யோசிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு வராங்க. வந்து கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி இலைக, யாருக்கும் உங்களுக்கு மனிதர்களிலேயே ரொம்ப விருப்பமானவர் யார் யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சொல்லுங்க என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவான ஒரு சபையில வந்து கேள்வியை கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال ஆயிஷா, சொன்னாங்க என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு மனிதர்களிலேயே ரொம்ப பிரியமானவர். அப்துல்லாஹ் கேட்டது மனைவியை பற்றி இல்ல, மனிதர்களில் யார் கேட்கல. அப்துல்லாஹ் யார சொல்ல மனைவியை பற்றி கேட்கல, பொதுவாக மனிதர்களை பற்றி கேட்கிறேன். அப்படின்னா ஆண்களில் யாருன்னு கேட்கும். கால அபூஹா, ஆண்களில் ஆயிஷாவுடைய வாப்பா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் சொன்னாங்க. அன்பானவர்களில் சபையில் தன்னுடைய மனைவியுடைய அன்பை சஹாபாக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். நான் என்னுடைய மனைவியோடு ரொம்ப நெருக்க விருப்பமானவர், அதிலும் என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரொம்பவே விருப்பம். அன்பானவர்களே, மனைவியோடு விருப்பமாக நடந்து கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பானம் அருந்தினால் சாப்பிட்டால் கேட்கால, எந்த பக்கத்தால குடிச்சீங்க சொல்லுங்க, அந்த பக்கத்தால நானும் குடிக்கிறேன். மனைவியை மகிழ்ச்சி தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள். 2, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரித்தான இன்னொரு அழகான ஒரு பண்பு தான் அர்-ரிஃகு, மிருதுவாக நடந்து கொள்வார்கள். மனிதன் தானே, உணர்வு இருக்குது, கோபம் வரும், ஆசைகள் வரும், பல நிலைமைகள் வரும். எந்த நிலைமையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட அர்-ரிஃகு ரொம்ப நளினமாக ரொம்ப மிருதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வார்கள். யாருடைய குடும்ப வாழ்க்கையில் நளினம் மிருது இருக்கிறதோ அது ஜீனத்துல் புயூத், அது வீட்டுடைய ஒரு அலங்காரம். இந்த வீட்டில் சத்தமும் கூச்சல்களும் ஏச்சுக்களும் அதிகமாக இருக்குமோ அந்த வீட்டுடைய அலங்காரம் இல்லாமல் போயிருக்கும். வீட்டுடைய அலங்காரம் அமைதி. யாரும் நினைச்சிடக்கூடாது மனைவிக்கு எல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு கூடுதலாக தட்டி போட்டால் அவ கேட்டுக்கொண்டால் அதுதான் வீரத்தனம் கெட்டித்தனம் என்று யாரும் நினைச்சிடக்கூடாது. அது கோழைத்தனம். அவள் பலகீனமானவள். அவருக்கு இயற்கையிலே பல பலகீனங்களோடு படைக்கப்பட்டு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறாள். அந்த சத்தம் போட்டு நான் பெரியவர் என்று காட்டுவதில் வீட்டில் அழகு கிடையாது. வீட்டுடைய அழகு மிருதுவான நளினமான தன்மையில் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மனைவிமார் நாங்களும் இருந்தோம். வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் பணியாளர்களும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணியாளர்கள் யாருக்கும் ஏன் செஞ்சீங்க ஏன் செய்யல சொல்லவும் இல்லை, ஏற்றவும் இல்லை, அடிக்கவும். பணியாளர்கள் பேச ரைட்டிருக்கிறது ஒரு விஷயம், ஒரு வேலை ஒழுங்கு செய்யாட்டி, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாக செஞ்சதில்லை. அந்த மனைவி மைமூனா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மிருதுவாக நடந்து கொள்வாண்டா, எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சில தவிர்க்க முடியாத சில நாட்கள் வரும். அந்த நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தூரமாக ஒதுக்கி இருக்க மாட்டாங்க, எங்களோடு நெருக்கமாக இருந்து கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை எங்களை மடியில வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார்கள். உங்களுக்கு சில சங்கடமான நிலைமைகள் அந்த நாட்களில் வரும். அந்த நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை எங்களோட மடியில் வைத்து அமைதியாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவார்கள். வெறுக்க மாட்டார்கள், நளினமாக மிருதுவாக நடந்து கொள்வார்கள். அன்பானவர்களே, குடும்பத்துடைய அழகு, குடும்பத்துடைய ஜீனத் ஒரு மனிதர் நளினமாக நடந்து கொள்வது இருக்கிறது. அன்பானவர்களே, 3வது ஒரு செய்தி, குடும்பம் சிறப்பாக மகிழ்வாக குதூகலம் நிறைந்த ஒரு ஜோய்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைய வாழ்வதாக இருந்தால், அன்பானவர்கள் இன்னொரு செய்தி, அத்தவாபு, பணிவாக நடந்து கொள்வார்கள். ஊருக்கு உலகத்துக்கு பணிவாக நடக்கிறோம், ஆனா வீட்டுல பணிவு காட்டுறது கிடையாது. ஏன் காட்டணும்? அவன் மனைவி எனக்கு சீரால் இருக்கிறவன், நான் பெட்ரோல் பண்ணி வாழ்றேன், அல்ல அப்படித்தான் சொல்லி இருக்கிறான் என்றெல்லாம் யோசிக்கிறோம். அன்பானவர்கள், எல்லாம் குர்ஆன் எனக்கு உங்களுக்கு ஒரு பெயர் சொல்லி இருக்கிறான். ஆண்கள் பெண்களை கண்ட்ரோல் பண்ணுபவர்கள். கண்ட்ரோல் அந்த அர்த்தம் கிடையாது. கவ்வாம் என்றால் நிர்வாகம் செய்பவர்கள்.
ஒரு பெண் பலகீனமாக இருப்பாள், ஒரு பெண்ணுக்கு ஒரு பலகீனம் இருக்கும், ஆனா பல பலங்கள் இருக்கும், பல பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அவைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வாழ்க்கையை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள், கணவன்மார் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிந்து நடந்து கொள்வார்கள். பணிந்து நடப்பது என்பது இழிவான ஒரு செயல் கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளும் அன்பானவர்களே. மனைவிக்கு முன்னால தன்னை தாழ்த்தி தன்னை செகண்டாக ஆகலாம். சில யோசிக்கலாம், மனைவிக்கு முன்னால் எப்படி செகண்ட் ஆகிறது, நம்முடைய வார்த்தையை சொல்லலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால அது தவாதும், அது பணிவு. யாருக்கு? என்னுடைய நேசம் நிறைந்த பாசம் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையுடைய துணை மனைவிக்கு முன்னால் நான் என்னை பணிந்து கொள்கிறேன், என்னை தாழ்த்திக் கொள்கிறேன். சில சம்பவங்கள் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பயணம் போனாங்க. பயணம் போயிட்டு வார வழியில தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வாகனத்துல ஏற்றணும். வாகனம் ஒசரம் ஏற்ற முடியாது, சஹாபாக்களும் சூழல் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கீழே உட்கார்ந்து முட்டம் கால குத்தி மனைவிக்கு சொன்னாங்க, இந்த முட்டம் கால நீங்க ஏறி வாகனத்துல ஏறிக்கொள்ளுங்க. மனைவிக்கு கொஞ்சம் சங்கடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த உங்களோட காலை ஏறி முட்டு கால மேல வச்சு அதுக்கு மேல ஏறி நீங்க வாகனத்துல ஏறிக்கொள்ளுங்க. யோசிப்பாங்க சூழ உள்ளவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால் மிதிக்கிறார். அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கு சையதுல் அன்பியா வல் கௌனைன், உலகத்திற்கு நபிமார்கள் எல்லாருக்கும் தலைவர். ஆனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவர். இவைகளை மறந்துடக்கூடாது. நம்முடைய ஸ்டேட்டஸ் எங்கேயும் இருக்கலாம். நான் ஆயுமாக இருக்கலாம், நான் முக்தியாக இருக்கலாம், நான் ஒரு சிஇஓவாக இருக்கலாம், நான் பள்ளி தலைவர், ஊர் தலைவராக இருக்கலாம், நான் ஒரு கம்பெனியுடைய டிரெக்டராக இருக்கலாம், உலகத்துடைய அந்தஸ்துகளில் மிக பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய மனைவிக்கு நான் கணவர் மாத்திரம் தான். என்னுடைய பேருக்கு பின்னால் எத்தனை டிகிரி குவாலிபிகேஷன் இருந்தாலும், MBA என்று சொல்லலாம், BA என்று சொல்லலாம், PhD என்று சொல்லலாம், ப்ரொஃபசர் என்று சொல்லலாம், எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனராக பில்லியனராக இருக்கலாம். ஆனால் மனைவிக்கு முன்னால் கணவர் மாத்திரம்தான். அன்பானவர்களே, மனைவிக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அற்புதமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அன்பானவர்களே, வாழ்க்கையில் யாரெல்லாம் மனம் கசந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய வழிகாட்டலை வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையும் குதூகலம் நிறைந்த ஒரு சந்தோஷமான மன நிறைவான வாழ்க்கையாக மாறிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த இன்னொரு 4வது அம்சம் தான் அன்பானவர்களே, நகைச்சுவையோடு நடந்து கொள்வார்கள். நகைச்சுவையோடு இருப்பார்கள். முழு உலகத்திற்குமே பொறுப்பானவர்கள். அங்கால யுத்தம், இங்கால பைத்துல் மால், அங்கால பைத்துல் ஸகாத், உலகத்துடைய பொறுப்பையும் சுமந்தவர்கள். முகத்தை கடுமையாக கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு சிரிக்காம நகைச்சுவை ஒன்றும் இல்லாம வீட்டுல ரொம்ப ஒரு வித்தியாசமான நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததே கிடையாது. வீட்டுக்குள்ள வருவாங்க, நபியாக வீட்டுக்குள்ள வந்தால் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனாக மாறிவிடுவார்கள். வீட்டுக்கு வெளியே போன நபி வஹீ இறங்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், குர்ஆன் இறங்கும், அல்லாஹ்வுடைய கலாம் இறங்கும். இவ்வளவு பொறுப்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பொறுப்பான நிலைமையில், மலக்குமார்கள் வரக்கூடிய நிலைமையில், அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கக்கூடிய நிலைமையில் இவ்வளவு பொறுப்புகளோடு மனைவி மக்களோடு நகைச்சுவையாக அன்பாக பாசமாக நடந்து கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இந்த சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் படிப்பனையானது. கொஞ்சம் இந்த சம்பவத்தை கேளுங்க. சில வேளை பல தடவை இந்த சம்பவத்தை கேட்கலாம், வாழ்க்கையில நானும் நீங்களும் அந்த சம்பவத்தை பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டோம், அல்லது வாழ்க்கையில அமல் செஞ்சிருக்க மாட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பயணம் போனும், சஹாபாக்களும் எங்களோட பயணத்துல வந்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து இந்த சஹாபாக்கள் தகத்தமு கொஞ்சம் நீங்க எல்லாரும் முன்னால போங்க, நீங்க எல்லாரும் முன்னால போங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் எங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு முன்னேறி போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய கப்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தாலி சொன்னாங்க, ஆயிஷா இங்க வாங்க. கேட்டாங்க, என்ன செய்தி? நாங்க 2 பேரும் ரேஸ் ஓடுவோமா, அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா சொன்னாங்க, யார சூழல்லாம் நாங்க 2 ரேஸ் ஓடுவோம் என்று சரின்னு சொன்னோம். ஆயிஷா சொன்னாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் ஓடினோம்.
அந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சு போனேன். ரேஸ் ஓடினோம், அந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சு போட்டேன். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் முன்னேறி போங்க. முன்னேறி போனதுக்கு முன்னால போன போறோம் ஆயிஷா கேட்டாங்க, ஆயிஷா ரேஸ் ஓடுவோமா? நான் ஓம் யாரும் சொல்லலாம்னு சொன்னேன். நாங்க 2 பேர் ரேஸ் ஓடினோம். அந்த ரேஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க அந்த மனைவி ஆயிஷா, ஆயிஷா அந்த ரேஸ்ல நீங்க வச்சீங்க, இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சேன். ஆயிஷா சொல்றாங்க, முதலாவது ரேஸ் ஓடுற நேரம் நான் கொஞ்சம் மெலிஞ்சிருந்தேன், 2வது ரேஸ் ஓடுற நேரம் எனக்கு கொஞ்சம் சதுரம் போட்டிருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட முடியாம இருந்தது. அதனால உலமாக்கள் இந்த சம்பவத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி நான் மிகப்பெரிய ஒரு ரன்னர் காட்டணும் என்ற தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு இருக்கவே இல்லை. மனைவியோடு நகைச்சுவையாக நடந்து கொள்ளும், மனைவியோடு ஓடணும், அவ வைக்கணும், நான் தூக்கணும், நான் வைக்கணும், அவ தூக்கணும் என்ற ஒரு நிலைமை வரணும், அது ஒரு குதூகலம், ஒரு சிரிப்பு வரணும் என்பதை நான் எதிர்பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான நிலைமைகளை செய்திருக்கிறார்கள். அதான் அன்பானவர்களே, வீட்டுக்குள்ள நாங்க வார நேரம் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும், பயம் வந்துடக்கூடாது. சாமான் எங்க பறக்கும், எங்க வீசிப்படும், எங்க சத்தம் போட்டுப்படும் என்ற பயம் வீட்டுக்குள்ள இருந்தால் வீட்டுக்குள்ளால குதூகலம் இல்லாமல் போயிடும். வீட்டுக்குள்ள பாப்பா வாரார், கணவன் வருகிறார் என்றால் வெல்கம் பண்ணுவதற்கு வீடு தயாராக இருக்கணும். குறைந்தபட்சம் எல்லாத்தையும் சொல்லாட்டியும் ஒரு சில செய்திகளை வீட்டுல மனைவிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கணவன் வீட்டிலிருந்து வெளியே போற நேரம், கணவர் வீட்டிலிருந்து வெளியே போற நேரம் மனைவி தன்னை அழகாக உடுத்து கொண்டு, மனைவி தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு, வாசனை பூசிக்கொண்டு வாசல் வரைக்கும் கணவனுக்கு வந்து வலியுறுத்தி அழகான துவாவை ஓதி வழி அனுப்பணும். கணவன் அந்த துவாவை எடுத்துக்கொண்டு மனைவியை பார்த்து சிரித்து நெற்றியில் முத்தமிட்டு, உள்ள இருக்கலாம், குடும்பத்தார் இருக்கலாம், முத்தமிட்டு அழகான ஒரு சென்டிங் ஆஃப் இருக்கணும், வழியனுப்பு இருக்கணும். கணவன் வீட்டுக்கு வராரா, நீங்க சொல்ல வரக்கூடிய நேரத்தை எப்படி அழகான ஒரு வழியனுப்பல் இருந்ததோ அழகான ஒரு வரவேற்பும் இருக்கணும். வரக்கூடிய நேரம் மனைவி ஒரு ஊத்து உடுப்போட, சமையலறையில பாதிக்கப்படக்கூடிய அந்த ஆடையோட, சிலவேளை எனக்கும் மனைவிக்கும் 2-3 உடுப்பு இருக்கலாம், வீட்டில் பாவிக்கிறதுக்கு பழைய உடுப்பு வந்து சில உடுப்பு இருக்கலாம். நான் சில பேரை சொல்ல விருப்பப்படவில்லை. அன்பானவர்களே, வீட்டில் மனைவி அழகாக இருக்கணும். பொதுவாக நம்முடைய ஒரு பழக்கமாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நாம் மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு பணிவான ஒரு வேண்டிக்கோள் இருக்கிறேன். வீட்டில் மனைவி கணவருக்கு எப்பொழுதும் ஒரு புதுமண பெண்ணாக இருக்கும். வெளிய பயணங்கள் போகக்கூடிய தன்னை அழகாக அலங்கரித்து மினுக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் பூசிக்கொண்டு வெளியே போகிறாள். ஆனால் கணவனுக்கு முன்னால் அன்றாடம் இருக்கக்கூடிய அந்த ஊட்டு உடுப்புகளோடு தான் கணவனுக்கு முன்னால் தோற்றம் பெறுகிறாள். சுண்ணவுக்கு மாற்றம் அன்பானவர்களே, சொல்லுங்க, அழகா உடுத்துருங்க, கணவனுக்கு உடுப்பை அழகை காட்டுங்கள். கணவன் துவா செய்வார், நல்லா உடுத்திருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க, அல்லாவோட அழகுல பறக்க செய்யட்டும், அல்லாவோட ஆயுத்துல பறக்க செய்யட்டும், கணவன் துவா செய்வார். அன்பானவர்கள் வரும் பொழுதும் எப்படி எங்களை வழி அனுப்பினாங்களோ அதே மாதிரி வரவேற்கிறதுக்குரிய நிலைமை இருக்கும். யோசிச்சு பாருங்க, இப்படியான வீடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கும். போகக்கூடிய நேரமும் துவாவோடு சிரிச்சு கொண்டு போனார், வரக்கூடிய நிலைமையிலும் சிரிச்சு கொண்டு துவாவோடு வீட்டுக்குள்ள வருவார். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நம்முடைய எல்லா உலகத்துடைய பிரச்சனையும் வெளியே வச்சுட்டு நம்ம சலாமோடு உள்ளுக்கு நுழைஞ்சால் அன்பானவர்களே, அங்க ஷைத்தானுக்கு இடம் கிடையாது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையோடு நடந்து கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாழ்க்கையில் செய்து காட்டியிருக்கிறார்கள். வாழ்க்கை சிறப்பமாக இருந்தால், வாழ்க்கையும் குதூகலம் நிறைந்த மனநிறைவாக வாழ்க்கையாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்கள் வாழ்க்கையில் வரும். அதில் 5வது அன்பானவர்களே, நிலைமைகளில் சமாளிப்பார்கள். இப்ப எல்லாரும் கவனமாக செய்யணும். நிலைமைகளை சமாளித்துக் கொள்வார்கள். அதனால நாங்கள் எல்லோரும் செய்து நினைக்கிறோம். சத்தம் கோவத்தோடே இருக்கக்கூடியவர்கள், சத்தம் போட்டே பழகியவர்கள், நிலைமையை சமாளிப்பதற்கு சிரமப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நிலைமைகள், பிரச்சனைகள், முரண்பாடுகள் எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேண்டில் பண்ணி இருக்கிறாங்க. யார?
பிரச்சனை எல்லாம் நடக்கிறது மனைவியோட. அவங்களுக்கும் உணர்வு இருக்குது, அவங்களுக்கு ஆசைகள் இருக்குது என்பதை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமைகளை நடந்து கொள்வார்கள். பாருங்க இந்த செய்திய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் அன்னை நடந்து கொள், இப்படிதான் நடந்து கொள்வது தன்னை சமைச்சிருக்கிறார்கள். பேச்சு கிடையாது, பேசக்கூடிய எனக்கோ கேட்கக்கூடியவங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை புரிந்து இப்படிதான் என்று தன்னை சமைச்சிருக்கிறார்கள், தன்னை மாற்றி இருக்கிறார்கள், ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்மளுக்கு குர்ஆன் நட்புணம் என்று கேட்டால் குர்ஆன் என்று சொல்லப்பட்டது காரணம், குர்ஆனுடைய அத்தனை அழகான பண்புகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்பானவர்களே கொஞ்சம் வீட்டில் செய்தி எடுத்து போங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டால், என்னோட ஏதாவது நிலைமைகளை கோவப்பட்டால் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த தோள்பட்டைய ஷோல்டரை கொஞ்சம் கடுமையாக குடிச்சு கொண்டு எனக்கு துவா செய்வாங்க. கோபமான நிலைமையில என்ன ஷோல்டரை குடிச்சுக் கொள்வாங்க, ஷோல்டரை குடிச்சு கொண்டு துவா செய்வாங்க. அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹா ذنبها وأذهب غيظ قلبها وأعذها من مضلات الفتن என்ற துவாவை கோபமான நிலைமையில ஆயிஷாவுடைய ஷோல்டரை குடிச்சு துவா செய்வாங்க. என்ன அர்த்தம்? ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிக்கிறியா அல்லாஹ், ஆயிஷாவுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான நிலைமையை போக்கிறியா அல்லாஹ், ஆயிஷாவுக்கு அல்லாஹ் எல்லா விதமான பித்னாக்களில் வழிகெடுக்கக்கூடியவர்களில் இருந்து நீ ஆயிஷாவை பாதுகாத்தியா அல்லாஹ் இந்த துவாவும் ஓதுவார். நாங்க நல்ல நிலைமை இருந்தாதான் துவா செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபமான நிலைமையில ஏற்றுக்களையும் பேச்சுக்களையும் குத்திக்காட்டுவதையும் நோயடிப்பதையும் தவிர்த்து கொண்டு மனைவிக்கு துவா செய்வாங்க. அன்பானவர்களே, இப்படி இன்னும் பல நிலைமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க. நிலைமைகள் வரும், கூட்டால, பிள்ளைகளால, குடும்பத்தால, மாமா மாமியால, உம்மா அப்பாவால, குடும்பம் என்று வார நேரம் இப்படியான பலவிதமான சிக்கல்கள் வரும். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேளுங்க. நிலைமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு புரிவது, இரண்டாயிரத்தி அந்த புரிஞ்ச நிலைமைகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது, பதில் சொல்றது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. கேளுங்க அன்பானவர்களே சம்பவத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபியா என்ன செய்தி இவ்வளவு கடுமையாக தேம்பி தேம்பி அழுகுறீங்க, மாஷா உனக்கு என்ன நடந்துச்சு? சொன்னாங்க சஃபியா ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், மனைவியோட மனைவி ஹப்ஸா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தை எனக்கு தாங்க முடியல, அதனால எனக்கு மனம் எல்லாம் உடஞ்சி போயிட்டு நான் அழுகுறேன்னு சொன்னாங்க. கேட்டாங்க என்ன சொன்ன ஹப்ஸா? சொன்னாங்க இன்னி பிந்து யஹூதி, நான் ஒரு யஹூதி பெண்மணியுடைய மகள் என்று சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போற நேரம் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை மணந்து கொண்டார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு யஹூதி பரம்பரையில் வந்த அந்த பெண்மணி தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க எனக்கு மனம் உடைஞ்சு போச்சு, என்னை பார்த்து யஹூதியுடைய மகள் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த ஹர்ட்டான நிலைமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேண்டில் பண்ண முறை இருக்கிறதே ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்து சொன்னாங்க, ஒரு ஹப்ஸா நீங்க யஹூதியுடைய மகள் என்று சொல்லியிருக்கலாம், ஆனா நீங்க யார் தெரியுமா? ஒரு நபியுடைய மகள். நீங்க யார் தெரியுமா? நீங்க நபியுடைய மகள், நீங்க நபியுடைய கீழால் இருக்கக்கூடியவர், உங்களோட சாட்சாவும் நபிதான். அது எப்படி நபியுடைய மகள் ஆகலாம்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பரம்பரை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட பரம்பரையில் வரக்கூடியது. அவர்கள் பனூ இஸ்ரவேலர்கள் யஹூதியுடைய அந்த வம்சத்தில் வரக்கூடியவர்கள். நபியுடைய மகள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் மூசா அவரோட சாச்சா, அவரும் ஒரு நபிதான். நீங்கள் நபியுடைய ஒரு சாச்சாவுடைய ஒரு குடும்பத்தில் வந்தவர். இப்ப நீங்க நபியுடைய குடும்பத்தில் வந்தவர் மாத்திரமல்ல, இன்னக்கி தஹ்த நபியின், நீங்க இப்ப இருக்கிறது ஒரு நபிக்கு கீழதான். ஹப்ஸாக்கு இப்படியான இன்னொரு சிறப்பும் கிடையாது சஃபியா என்று சொல்லிட்டு மனைவி ஹப்ஸாவுக்கு சொன்னாங்க, இப்படியான வார்த்தைகளை சொல்லவான் என்று சொன்னார்கள். அதனாலே சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, நிறைய அம்சங்கள், நிறைய விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நிலைமைகளை எப்படி புரிந்து நடந்து அவைகளை ஹேண்டில் பண்ணினார்கள், சமாளித்தார்கள், சுமூகமாக எப்படியான நிலைமைகளை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று நிறையவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கோபம் என்பது லேசானது. குடும்பங்களில் நிலைமைகளின் போது ஏசி போடுவது, பேசி போடுவது எல்லாம் சாதாரணமானது. ஆனால் உள்ளங்கள் நொறுங்கி உடைந்து விட்டால் அவைகளை சேர்த்து வைப்பது, சமாளிப்பது சிரமமான ஒரு காரியம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சீரும் சிறப்புமாக அந்த குடும்ப வாழ்க்கையை அமைப்பதற்கு அமைவாக இருந்த பல விடயங்கள் அதில் 5 சொல்லியிருக்கிறேன். 6வது, அன்பானவர்களே, வீட்டுக்கு நேரம் கொடுப்பாங்க, வீட்டோடு இருந்து கொள்வார்கள். அன்பான வாலிபர்களே, ரொம்ப பணிவாக கேட்கிறோம், யாரெல்லாம் திருமணம் முடித்திருக்கிறோமோ உங்களோட நேரம் மனைவிக்கு மட்டும்தான். கூட்டாளியோடு சேர்ந்து கொண்டு இரவு காலங்களில் அங்கெங்கே சுற்றிட்டு இருந்து கொண்டு அங்கங்கே இருந்து சாப்பிட்டுக் கொண்டு இரவு 2-3 மணிக்கு வந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்படியான வாலிபர்கள் ரொம்ப பணிவாக சொல்கிறேன், மனைவி அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறார். அது உங்களுக்குரிய நேரம், அது சோசியல் மீடியாவுக்குரிய நேரமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குரிய நேரமோ கிடையாது. ஹதீஸ் எங்கேயும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுல எங்க இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. யுத்தத்தை தவிர மற்ற எல்லா இரவுகளும் மனைவியுடைய வீட்டில் மனைவியோடு தான் இருந்தார்கள். பயணம் போகிறோம், சுற்றுலா போகிறோம், ட்ரிப் போகிறோம், அங்க போனாலும் மனைவியோடு இருக்கிறோம். உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் மனைவியோடு இருக்கிறோம். அங்க போனால் நம்முடைய மொபைலோடும் நம்முடைய வியாபாரத்தோடும் நம்முடைய நண்பர்களோடும் இருக்கிறோம். மனைவியோடு உட்கார்ந்த நேரம் கொடுத்து பேசி அளவலாவி அவள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நிலைமை ரொம்பவே குறைந்து இருக்கிறது. நேரம் கொடுப்போம். ரொம்ப அன்பான ஒரு விஷயத்தை கேட்டுக் கொள்கிறேன். குடும்பங்கள் சின்ன பின்னமாக போவதற்கு நாம் வீட்டு ஒரு அமல் அதுக்கு காரணமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து சாப்பிடுவார்கள், ஊட்டி விடுவார்கள். சாப்பிட்ட விரலை ஆயிஷா கொடுப்பார்கள், நீங்க அந்த விரலை நீங்கள் தூக்கி விடுங்கள். அன்பானவர்களை, குடும்பமாக சாப்பிடுவோம். மனைவிக்கு குழந்தைகளுக்கு முன்னால் வீட்டு ஊட்டி விடுவோம். ஊட்டி விடுவதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது ஒரு அமல், இது ஒரு சுன்னத் என்று சொல்வோம். பிஸியான காலம் என்று சொல்கிறோம். காலையிலேயோ பகலிலேயோ ஏதாவது ஒரு நேரம் உட்கார்ந்து குடும்பமாக சைதம் ஒன்றாக சாப்பிட்டு ஒரே பிளேட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வருவோம். நாங்க யாரும் வீட்டுல எஜமானது கிடையாது. எங்களுக்கு எல்லாம் மனைவி போட்டு வைக்கணும், நாங்க சாப்பிட்டு எழுதி போன போறோம், மனைவி வந்து சாப்பிட்டு கழுவி வைக்கணும் என்ற எஜமான் சைட் கிடையாது. அன்பானவர்களை, கணவன் மனைவி அன்பு பாசம் பிணைப்பு இருக்கணும், அவைகளை சாப்பாட்டும் இருக்கும். ஏதாவது ஒரு நேரம் குடும்பமாக சேர்ந்து அன்பாக பண்பாக நம்முடைய பாசத்தை ஷேர் பண்ணி கொண்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வருவோம். அன்பானவர்களை, 6வது 7வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். நேரத்தின் சுருக்கத்தை கருதி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். மனைவிக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். மனைவியுடைய குடும்பத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். மனைவியுடைய நன்றிகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆயிஷா சொல்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பொறாமையாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுல என்ன சாப்பாடு செஞ்சாலும் அது ஒரு போர்ஷன், ஒரு பகுதி எடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நன்றிகளுடைய வீட்டுக்கு ஒரு பகுதி அனுப்பிடுவாங்க. மௌத்தா போய் நிச்ச காலம் நன்றியோடு நடந்து கொள்வார்கள். மனைவி மௌத்தா போயிட்டாங்க, ஆனா மனைவியுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க இருந்தாலே அந்த குடும்பத்தாரோடு நன்றியோடு நடந்து கொள்வார்கள். மனைவி மாஷா அல்லாஹ் வந்திருக்கிற வாழ்க்கையுடைய துணைவியாக அவங்களோடு நன்றியாக நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். 8வது, அன்பானவர்களே, மனைவியுடைய நிலவரங்களை, உலகியல் ரீதியான மாற்றங்களை விளங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் கண் குளிர்ச்சின்னு சொல்கிறான், வாழ்க்கை நிம்மதி என்று சொல்கிறான், சந்தோஷம் என்று சொல்கிறான், நிம்மதி உச்சக்கட்டங்கள் சொல்கிறான். சில பேர் எங்களுக்கு டவுட் வர, இந்த மனைவிக்கு எங்க வாழ்க்கையில் உச்சக்கட்ட இன்பம் இருக்குது, எத்தனையோ பலவீனங்கள் இருக்குது, குறை இருக்குது, சும்மா சிரிப்பா, சும்மா அழுவா, சொல்றத மறந்துடுவா, கொஞ்சம் வாயடிப்பா, ஒரு விஷயத்தை செய்ய தெரியா, ஆக்க தெரியா, இப்படியான நிறைய குறையுள்ள பெண்ணிடம் அல்லாஹ் இப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் என்றெல்லாம் எனக்கு யோசனை வரலாம். அன்பான வாலிபர்களே, திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் அப்படிதான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அப்படிதான் படைத்திருக்கிறான். குரான் என்று சொல்றதை விட பலவீனம் என்று சொல்லுவோம். அல்லாஹ் குரான் அந்த வார்த்தையும் சொல்லியிருக்கிறான், வல்லதீன யர்மூனல் முஃமினாத் வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் அல் காஃபிலாத். பெண்கள்கிட்ட சில கஃப்லத் இருக்கும். கஃப்லத்னால் சில இயற்கையானவே உள்ள மறதி, பொதுப்போக்கு, சில விஷயங்கள் அவ்வளவு பெரிய ஷார்ப்னஸ் இருக்காது. நாங்கெல்லாம் இப்படி ஒரு விஷயத்த ஜெஸ்பட்டா அணுவா பார்த்து ரொம்ப செய்வோமோ, சில விஷயம் அவங்கள்ட்ட இருக்காது, சில பலவீனங்கள் இருக்கும். அதனால் அன்பானவர்களே, அந்த மனோ நிலைமையும் புரிஞ்சு நடக்கணும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷா நீங்க நல்லா இருந்தாலும் எனக்கு தெரியும், நீங்க கோவமா இருந்தாலும் எனக்கு தெரியும். ஆயிஷா வந்து யாருக்கு அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆயிஷா அம்மா இதா குன்தி அன்னி ராதியா, நீங்க என்னோட நல்லா இருந்தா, கோபம் இல்லாம இருந்தா, இரக்கமா பாசமா இருந்தா என்னைய கூப்பிடுறதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்க. எப்படி கூப்பிடுவீங்க? லா ரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது ஆணையாக சத்தியமான சொல்லுவீங்க. என்னோட கொஞ்சம் கோபமா இருந்தா நீங்க அப்படி கூப்பிடாம என்ன கூப்பிடுவீங்க? லா ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுவீங்க, என்ன பேரை சொல்ல மாட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னதும் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ் மா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக், யா ரசூலல்லாஹ் உங்களோட பேரை மட்டும் நான் சொல்லல, என் உள்ளம் முழுமையாக இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களோட பேரை மட்டும் நான் சொல்லல, அந்த நிலைமையில எனக்கு பேரை சொல்றதுக்கு அந்த கோபமான நிலைமையில அந்த வளர்ந்தே செய்யலாம், உங்களை நான் ஒரு நாளும் வெறுத்தது கிடையாது. அன்பானவர்களை வீட்டுல மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பம். இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் ஒரு வாழ்க்கை, ஜாய்ஃபுல்லாக குதூகலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்வோம். ஊருக்கு வாழாம வீட்டுக்கு வாழ்வோம். இந்த வீட்டுல மனைவிக்கு சொல்லுங்க, யாருக்கோ வாழக்கூடாது. ஊரு பார்க்க வீட்டுக்குள்ள 2 பேரும் வித்தியாசம், பேசுவது கிடையாது. 2 ரூம்ல படுக்கிறோம், கட்டில வேற பகுதியில படுக்கிறோம். ஊருக்கு கணவன் மனைவியாக போகிறோம், மாமா மாமிக்கு கணவன் மனைவியாக இருக்கிறோம். இல்லன்பானவர்களே, கணவன் மனைவி என்பது ஊருக்கு காட்டுவதற்கோ உலகத்துக்கு காட்டுவதற்கு அல்ல. என்ன சொல்லுவோம்? கல்யாணம் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் தலா கொடுக்கிறதா, வாழ்ந்துட்டு போவோம். இந்த வார்த்தையை கொஞ்சம் காரணமாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். வார்த்தை கடினமாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அநேகமான குடும்பத்தை பேசக்கூடியவர் சொல்கிறார்கள், என்ன செய்ய ஹஜ்ரத், உள்ளக்காக வேண்டி வாழ்ந்துட்டு போறேன். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப கவலையோடு சொல்கிறேன், உள்ளக்காக வாழ்வதற்குரிய வாழ்க்கை அல்லது கணவன் மனைவிக்குரிய வாழ்க்கை. கல்யாணம் முடிச்சு 2-3 குழந்தையை பெற்றுக்கொண்டவர்கள் பிரச்சனை வந்தால் ஏதோ ரோபோட்டிக் ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கடைக்கு போறாங்க, உழைக்கிறாங்க, வீட்டுடைய தேவையை பூர்த்தி செய்யறாங்க, காசு கொடுக்கறாங்க, ஏதோ தேவைக்கு இரவைகளுக்கு போய் வராங்க. ஒரு குடும்பத்துடைய ஒரு ஜாய்ஃபுல், ஒரு அன்பான, ஒரு செழிப்பான நிலைமை வீட்டுக்குள்ள இல்ல, சிரிப்பு சத்தம் கிடையாது. அன்பானவர்களே, இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் யாரும் வாழ முடியாது. ஆனா இப்படி வாழ சொல்லவும் முடியாது. அதனால அன்பானவர்களே, சந்தோஷமாக வாழணும். புள்ளைக்கு வாழ்வதற்கு புள்ளையுடைய கடமை வேறு. புள்ள பிறந்திருக்கிறேன், புள்ள வளர்ந்திருக்கிறேன், புள்ளையுடைய கடமை உமா வாப்பாக்கு புள்ளையுடைய கடமை வேற. புள்ளைக்காவது வாழ்றது கிடையாது. அன்பானவர்கள், 2 குடும்பத்தார் யாராவது வந்தால் உள்ளத்தா புதைச்சி வரக்கூடிய நிலைமைகளை அடக்கி எங்களுக்கு விஷயத்தை வாழ்ந்து கொண்டு போகலாது. குடும்பத்தாருக்கு சொல்லி நிலைமைகளை சொல்லி வாழ்வோம். வீட்டுல பெண்களுக்கு சொல்லுங்க, நாங்க வாழ்வோம், யாருக்காக வாழக்கூடாது. அவட வீடு அப்படி இருக்குது, அவட வாகனம் அப்படி இருக்குது, அவட பிள்ளை இந்த ஸ்கூல் போகுது, அவன் இந்த வீடு கொடுத்திருக்கிறான், அவன் இந்த ஹேண்ட்பேக் வச்சிருக்கிறான், அவனோட நிலைமை இப்படி இருக்குது, அவங்க இங்க பயணம் போறாங்க, நாங்களும் அப்படி வாழ்வோம். அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவருடைய பைனான்சியல் சிச்சுவேஷன். அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சொல்றாங்க, எங்க வீட்டுல 3 மாசம் அடுப்பு பத்தல்ல, 1 மாசம் வந்துச்சு, ஒரு குறைய பார்த்தோம் அடுப்பு பத்தல்ல, 2வது குறைய பார்த்தோம் அடுப்பு பத்தல்ல, 3வது குறையும் பார்த்தோம் அடுப்பு பத்தல்ல. நெருக்கடியான நிலைமை, கபூல் செய்து கொண்டோம். கணவனுக்கு நிலைமை இருக்குது, ஒரு காசு இருக்கும் இருக்காது, வீட்டை பழக்கி வைங்க. ரிபாதில் கபூல், நிலைமைகளை புரிஞ்சு கொள்ள சொல்லி, நிலைமைகளை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லி, நிலைமைகளை குறை சொல்லக்கூடாது. வீட்டுடைய நிலைமை கணவன யார்த்தையும் மனைவி குறை சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுங்க. உமா அப்பாவுக்கு போன் பண்ணி எங்க வீட்டுல இப்படி இருக்குது சொல்லக்கூடாது. மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அன்பானவர்களே, வீட்டுடைய கதவை தாண்டி வீட்டுடைய எந்த ஒரு செய்தியும் வெளியே போகக்கூடாது. சாப்பிடாம இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவனோட மாமா மாமியும் கால் பண்ணி கேட்பாங்க, திருமணம் முடிச்சு வீட்டுல என்ன நிலைமை, என்ன சாப்பிட்டீங்க, ஏதும் சாப்பிடட்டும். திருமணம் முடிச்சவர்கள் வீட்டுக்குள்ள சாப்பிடட்டும், பட்டினியில் இருக்கட்டும். நாங்க வாழ விட்டால் அதே சந்தோஷமானது. கேள்வி கேட்டு நாங்க வாழக்கூடாது. மாமா எப்படி இருக்கிறாங்க, மாமி எப்படி இருக்கிறாங்க, புரிஞ்சு கொண்டீங்களான்னு எல்லாம் கேட்டு அவனோட வாழ்க்கையை செக் பண்ண பாக்குறோம்.
அன்பானவர்கள், திருமணம் முடிச்சு நாங்களே 10-15 வருஷமாவது எங்களுக்கு இன்னும் மாமா மாமியை புரிஞ்சு கொள்ள கிடைக்கல. திருமணம் முடித்து 1 மாதம் 2 மாதம் 1 வருடம் உள்ளவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அதனால பைனான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். உள்ளதை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம். அன்பானவர்களே, நீதமாக நடந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான, ஆரோக்கியமான, குதூகலம் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கி தந்தருவானாக. யார வாழ்க்கையில் யா அல்லாஹ் சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை சிரமங்களை நீக்கிடுவாயாக. சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வுடைய பொருத்தத்தை அடைந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. சரியான குழந்தை பாக்கியங்களை தந்திரியா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தும் வந்து சேர்வதற்கு தோப்பி செஞ்சியா அல்லாஹ். எனது குழந்தைகளை அமானிதமாக தந்திருக்கிறாயா அல்லாஹ். அவர்கள் உன்னிடமே ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை ஆனவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய பயத்தை, உன்னுடைய கலா